அனைவருக்கும் வணக்கம். மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்தினுடைய செய்முறை தேர்வுக்கு முடிச்சுட்டு நேர்காணலுக்கு வெயிட் பண்றவங்களுக்காக இந்த காணொலி தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்காங்க. நேர்காணல்ல என்னென்ன மாதிரியான பகுதிகளில் இருந்து வினாக்கள் வருங்கிறத போன காணொலியில கொடுத்துருக்கோம். அதுல ஒரு வகையில இந்த லீகல் டேர்ம்ஸை வந்து நேர்காணல்ல கேட்பதற்கு வாய்ப்பு இருக்கு. எப்படி கேட்பாங்க அப்படின்னா, இப்போ நீங்க கோர்ட்டு வேலைக்கு தானேமாப்பா வரீங்க, ஸோ அதனால கோர்ட்ல இருந்து ஏதாவது ஒரு லீகல் டேர்ம்ஸ் ஒரு 4 or 5 சொல்லுங்க பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்கன்னா உங்களுக்கு சொல்ல தெரியணும். ஸோ அதுக்காக இந்த ஒரு காணொலி உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இது வந்து பகுதி 2. ஆனால் இதுக்கு முன்னாடியே பகுதி 1லையும் சில லீகல் டேர்ம்ஸ் எல்லாம் கொடுத்துருக்குறோம். அது மட்டும் இல்லாமல் இதற்கான ஆன்லைன் வகுப்புகளை நம்ம தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்கோம். அந்த வகுப்பில் வேணுங்கிறவங்க கீழே ஒரு தொடர்பின் போக தொடர்பு கொள்ளுங்க. இப்போ நம்ம இதுல இருந்து ஒரு முக்கியமான 10 லீகல் டேர்ம்ஸை பற்றி பார்க்கலாம். முதல் லீகல் டேர்ம்ஸை வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க ரொம்ப அதிகமாக கேள்விப்படக்கூடிய பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை இருக்கும். பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கும். இதை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, குற்றவியல் அரசு வழக்கறிஞர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப குற்றவியல் அரசு வழக்கறிஞர்னா, ஏதாவது கிரிமினல் கேசஸ் கோர்ட்ல நடக்கும் பொழுது அந்த கிரிமினல் கேஸுக்கு அரசு தரப்புல இருந்து ஒரு வழக்கறிஞர் வருவார். ஸோ அவரை தான் இந்த பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அடுத்த வார்த்தை என்ன அப்படின்னா, நீங்க அதிகமாக கேள்விப்பட்டிருக்கிற ஒரு வார்த்தை தான். அது என்ன அப்படின்னா, முத்திரை தாள்னு சொல்லுவாங்க. அதை இங்கிலீஷ்ல வந்து ஸ்டாம்ப் பேப்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்டாம்ப் பேப்பர், முத்திரை தாள். இந்த முத்திரை தாள் அப்படிங்கிறது என்னன்னாங்க, அரசாங்கத்திற்கு தொகை செலுத்தப்பட்டதற்கு சான்றாக உள்ள ஒரு பதிவுக்குறி காகிதம் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ஒரு கவர்மெண்ட் டாக்ஸ் மாதிரி பே பண்ற மாதிரி அரசாங்கத்திற்கு தொகையாக செலுத்தி இருப்பாங்க. அதை சொல்றது தான் இந்த முத்திரை தாள் அப்படின்றத சொல்றாங்க. ஸோ அடுத்த வார்த்தை என்ன அப்படின்னா, இப்போ இந்து திருமண சடங்குகள் அப்படின்னு வரும்பொழுது அவங்க இந்து திருமண சான்றிதழுக்கு முன்னுரிமை கொடுத்துலாம் பணியில் எடுக்கிறாங்க இல்லையா? அப்போ அதுல ஒரு வார்த்தை, முக்கியமான வார்த்தையை கோர்ட்ல பயன்படுத்துறாங்க. அது என்ன அப்படின்னா, சப்தபதி அப்படின்னு பேருங்க. சப்தபடி. இத தமிழ்லையுமே வந்து சப்தபதின்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா 7 அடி சடங்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ இந்து வைதீக முறை திருமணத்துல அந்த அந்த ஓமம் வளர்ப்பாங்க இல்லையா, அந்த ஓமத்தீ ஒன்று வளர்ப்பாங்க. அந்த ஓமத்தீ எரியும் பொழுது மணமகனும் மணமகளும் தாலி கட்டி முடித்த பிறகு அந்த ஓமத்தீயை 3 முறை வலம் வருவது அப்படிங்கிறப்போ 7 அடி அவங்க எடுத்து வைப்பாங்க. அந்த 7வது அடி எடுத்து வைத்த பிறகு அந்த திருமண சடங்கு முற்றிலுமாக நடந்து முடிந்ததா கருதப்பட்டு அவங்க இந்து திருமண முறைப்படி திருமணம் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு தகுதியானவங்களா கருதப்படுறாங்க. இப்ப இதை வந்து நீதிமன்றத்துல இரு தரப்பினர், ஒருவர் வந்து காதல் திருமணம் செய்யறாங்க, அவங்க வந்து இந்து திருமண சர்டிபிகேட் கொடுங்க எங்களுக்குன்னு கேட்டாங்கன்னா அவங்க தர முடியுமானா அவங்க தர முடியாது. அப்போ இந்த சடங்குகள் முறைப்படி திருமணம் பண்ணியிருக்கிறவங்களுக்கு அந்த சடங்கு முறைப்படி பண்ணியிருக்கதா கருதி இந்த இந்து திருமண சான்றிதழ் தராங்க. அதுதான் சப்தபதின்னு சொல்றாங்க. அதனால இந்த வார்த்தை கோர்ட் டேர்ம்ஸ்ல ஒரு முக்கியமான வார்த்தை. ஸோ அடுத்தது என்ன அப்படின்னா, பொதுவா ஒரு வழக்கறிஞரை பார்க்கறதுக்கு யாராவது கேஸ் கொடுக்கணும்னு வராங்க அப்படின்னா அவங்கள வந்து நம்ம பொதுவா என்ன சொல்லுவோம் அப்படின்னா, கிளைண்ட்னு சொல்லுவோம். கிளைண்ட். இப்போ கிளைண்ட்னா தமிழ் என்னன்னா அப்படின்னா கட்சிக்காரர். ஸோ இப்போ கட்சிக்காரர் அப்படின்றத என்ன சொல்லுவோம் அப்படின்னா, வழக்கறிஞர்கிட்ட ஏதாவது ஒரு கேஸ் சம்பந்தமா ஆலோசனை கேட்க வரவங்களை நம்ம கிளைண்ட்னு சொல்லுவோம். அந்த ஆலோசனை கேட்ட பிறகும் அவங்கள என்ன சொல்லலாம் அப்படின்னா, ஆலோசனையை கேட்டுட்டு அவங்களே போய் வாதாடுனா அவங்க வந்து வழக்கறிஞர் அளவுக்கு வாதாடுற மாதிரி வராது. அதனால வழக்கறிஞரையே என்ன பண்ணணும்னா, எனக்கு பதிலாக நீங்களே வாதாடி கொடுங்க அப்படின்னு சொல்லணும். அப்ப வழக்கறிஞரிடம் ஆலோசனை கேட்பவரை கட்சிக்காரர்னு சொல்லலாம், அல்லது தன்னுடைய வழக்கை தன் தரப்பில் இருந்து அந்த வழக்கறிஞர் வாதாடி கொடுப்பதற்காக அவர் பரிந்துரைக்கலாம். இதுக்கு பேரு தான் கிளைண்ட்னு பேருங்க. ஸோ அடுத்தது என்ன அப்படின்னா, நீதிமன்றங்கள்ல நிறைய கூச்சல் குழப்பம் ஏற்படும் பொழுதோ அல்லது நீதிமன்றத்தில் ஏதாவது சில நிகழ்வுகள் நீதிபதியினுடைய கவன சிதறலை சிதைக்கிற மாதிரி இருந்தாலும் நீதிபதி சில வார்த்தைகளை பயன்படுத்துவார். அது என்ன சொல்லுவார்னா, கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் அப்படின்னு சொல்லுவார். அப்போ கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்னா என்ன? கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்
அதாவது இதை நீதிமன்ற அவமதிப்புன்னு சொல்லுவாங்க. நீதிமன்ற அவமதிப்பு. ஸோ அப்போ நீதிமன்ற அவமதிப்பு எப்போ நிகழும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீதிபதி தீர்ப்பு கொடுத்துருவாருங்க. இப்போ ஏதோ ஒரு கேஸ்ல தீர்ப்பு கொடுக்குறாங்க, அந்த தீர்ப்பை அந்த நபர் மதிக்காம இருக்கிறாரு அப்படின்னா, அந்த தீர்ப்பை அவர் செயல்படுத்தாம விட்டுடுறாரு அப்படின்னா அது நீதிமன்ற அவமதிப்புல வரும். அதனால இந்த நீதிமன்ற அவமதிப்புங்கிறத எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நீதிமன்றம் தன்னுடைய அதிகாரத்தினை அவமதிக்கும் வகையில் யாரேனும் நடந்து கொள்வதற்கு கண்டனம் தெரிவிப்பது தான் இந்த கண்டெம்ட் ஆஃப் தி கோர்ட் அப்படின்ற வார்த்தை. அதனால இதை அதுக்காக ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ அடுத்தது டகாய்டி. இந்த வார்த்தை ரொம்ப ஃபெமிலியரான வார்த்தை தான். ஸோ டகாய்டி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, கூட்டா கொள்ளையில ஈடுபடுறது, கூட்டு கொள்ளை அப்படின்னு சொல்லுவோம். இப்போ கூட்டு கொள்ளைன்னா ஒரு 5 அதற்கு மேற்பட்ட நபர்கள் நிறைய பேர் சேர்ந்து ஒரு இடத்துல எதையாவது ஒரு விஷயத்தை திருடுறதோ இல்லை ஏதாவது ஒரு வகையில கையாடல் செய்யறதோ அப்படிங்கிறத கூட்டு கொள்ளையடிக்கிறதுல வரும். அதுதான் டகாய்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால இந்த வார்த்தை வந்து கூட்டாக ஒரு கும்பலால் ஏதாவது ஒரு அசம்பாவிதம் பண்ணும் பொழுது வரக்கூடிய வார்த்தை. அடுத்தது முக்கியமா கேஸுக்கு சம்பந்தமானது என்னன்னு கேட்டா எவிடன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, எவிடன்ஸ். ஸோ அப்போ எவிடன்ஸ்னா என்ன சொல்லுவோம் அப்படின்னா, சாட்சியம் அல்லது சான்று அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ சாட்சியம் அல்லது சான்று என்ன சொல்றோம் அப்படின்னம்னா, இப்போ நீதிமன்றம் நடந்து கொண்டு இருக்கும் பொழுது நீதிமுறை ஆய்வுக்காக ஏதாவது ஒரு நிகழ்வு ஒன்றினை மெய்ப்பிக்க பயன்படக்கூடிய ஒரு சட்டமுறை சாதனம் தான் இந்த எவிடன்ஸ். அதை மெய்ப்பிக்கணும் இல்லையா, இதுதான் நடந்ததா அப்படின்னா அதுக்கான எவிடன்ஸ் வேணும், அதுக்கு தான் சாட்சியம் அப்படின்றதா சொல்றாங்க. ஸோ அடுத்த வார்த்தை என்ன அப்படின்னா, நிறைய கோர்ட்ல வகைகள் இருக்கு. அதுல ஒரு கோர்ட்டா நம்ம எதை பத்தி பார்க்கணும் அப்படின்னா, லேபர் கோர்ட்னு ஒன்று இருக்கு. லேபர் கோர்ட், இதை வந்து தொழிலாளர் நீதிமன்றம் அப்படின்னு சொல்லுவாங்க. தொழிலாளர் நீதிமன்றம். இப்போ தொழிலாளர் நீதிமன்றம் அப்படிங்கிறது 1947 பிரிவு 2 கீழே அமைக்கிறாங்க. இது வந்து தொழில் தகராறுகளை பற்றி மட்டும் விசாரிக்கக்கூடிய நீதிமன்றங்களா இருக்கும். இதுல வந்து குடும்ப நல வழக்குகளோ அல்லது பொதுநல வழக்குகளோ அப்படிலாம் தொடர முடியாது. தொழிலாளிகளுக்கு ஏதேனும் ஒரு தொழிற்சாலையால் பாதிப்பு, தொழிலாளிகளுக்கு சரியான ஊதியம் வழங்கப்படவில்லை, தொழிலாளர்களுடைய சட்டத்திட்டங்களில் சில முரண்பாடுகள் இருக்கு அப்படின்னா தொழிலாளர்களுக்காக செயல்படக்கூடிய கோர்ட்டு தான் இந்த தொழிலாளர் நீதிமன்றம். அதுக்காகவே இது செயல்படுது. ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, இதே மாதிரியே நீதிமன்றத்தில் இன்னொரு வகையை பார்க்க போறோம். அது என்ன அப்படின்னா ஓப்பன் கோர்ட், அதாவது திறந்த நீதிமன்றம்னு பேரு. திறந்த நீதிமன்றம். திறந்த நீதிமன்றம் அப்படிங்கிறது பொதுமக்கள் நீதிபதி தீர்ப்பு வழங்குவதை நேரில் பார்க்கும் வகையில் அந்த நீதிமன்ற நிகழ்வுகள் செயல்படும். ஒரு நீதிமன்ற வளாகத்தை விட்டு வெளியில் கூட சில நேரங்களில் சில நீதிமன்ற அமர்வுகள் நடக்கும். அதுதான் திறந்த நீதிமன்றம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அடுத்தது இறுதியா நம்ம பொதுவா ஒரு கேஸ் கொடுக்கணும் அப்படின்னாலே அதை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டியா அப்படின்னு தான் கேட்பாங்க இல்லையா. அப்போ கம்ப்ளைண்ட்டுங்கிற வார்த்தை, கம்ப்ளைண்ட். கம்ப்ளைண்ட்னா நம்ம புகார் அப்படின்னு சொல்லலாம், இல்லைன்னா முறையீடுன்னு சொல்லலாம். இப்போ புகார் முறையீடு அப்படின்னா ஒருத்தர் நமக்கு தீங்கு விளைவித்து விட்டார் அப்படின்னு கருதி அந்த தீங்கு இழைக்கப்பட்டதற்கான குற்றத்தை முறையீடு செய்யக்கூடிய ஆவணம், குற்ற முறையீட்டு ஆவணத்தை தான் இந்த கம்ப்ளைண்ட்னு சொல்றாங்க. குற்ற முறையீட்டு ஆவணம், இதுதான் வந்து கம்ப்ளைண்ட் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி சில லீகல் வார்த்தைகள் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புறோம். ஸோ இது மாதிரி அடுத்த ஒரு வகுப்புல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.